அப்ரஹாம் லிங்கன் என்கின்ற ராட்சத போர்க்கப்பல் அளிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. இன்னும் சர்வதேச ஊடகங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றன, உறுதிப்படுத்தப்படவில்லை. இது எவ்வாறு செல்லும், ஆயினும் கூட மூன்றாவது உலகப் போருக்கு இது இட்டு செல்லாது என்கின்ற கருத்தும் நிலவுகின்றது சர்வதேச ஊடகங்களின் கருத்தின்படி. இவை தொடர்பாக இந்த பொருளாதார தாக்கம் எரிபொருள் தாக்கத்திலே எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்த போகின்றது என்று ஏனென்றால் அந்த ஈராக்குள்ளால போற அந்த நீர் காமஸ் நீர் நினைக்கிறேன், அதை கூட ஈரான் மூடிட்டு அந்த அது மூடப்பட்டால் அதுக்குள்ளால கிட்டத்தட்ட 20 வீதமான எரிபொருள் போக்குவரத்து ஒன்று இடம்பெற்றது. அப்ப அது மூடப்படுமாக இருந்தால் எரிபொருளுடைய தட்டுப்பாடுகள் எல்லாம் உலகத்தில் வரக்கூடியான ஒரு சூழல் ஒன்று உருவாகும். அப்படியான ஒரு சூழல் வருகின்ற போது உலக ரீதியாகவே பொருளாதார நெருக்கடி ஒன்று வரப்பார். அப்ப இந்த நிலைமைகள் எல்லாம் இருக்கின்ற போது இதனை ஏதோ ஒரு வகையில நிறுத்த வேண்டிய தேவை ஒன்று எல்லா தரப்புக்குமே இருக்குது. அதனடியால இதுல எல்லா தரப்பும் இதை நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் ஈரானுக்கு இது ஒரு அவர்களுடைய ஆன்மாவை தொட்ட பிரச்சனையாக இருந்தபடியால அவர்கள் அமெரிக்காவோட எந்த பேச்சுவார்த்தைக்கும் தயாரில்லை என்று கூறியிருந்தார். அவை வேறு நாடுகள் இதுல தலையிட்டு இதிலே ஒரு வகையான பேச்சுவார்த்தையை நடாத்துவதனூடாகத்தான் இந்த விடயத்தை ஏதோ ஒரு தளர்வுக்கு கொண்டு வரக்கூடியான சூழல் உருவாகும் என்று நான் நினைக்கிறேன். இங்க உண்மையில இந்த ஆயுதங்களும் கூட மரபு ரீதியான ஆயுதங்களை விட இன்றைக்கு ஒரு வளர்ச்சியடைந்த தொழில்நுட்பம் தான் பயன்படுத்தப்பட்டது. அது கிட்டத்தட்ட ஒரு ஆயுத தொழில்நுட்பத்துக்கு இடையிலான போராகவும் இருக்கு. தாங்கள் உற்பத்தி செய்த ஆயுதங்களை இங்க பரீட்சித்து பார்க்கிற நிலைமையும் கூட காணப்படுகிறது. அவை இந்த நிலைமைகள் எல்லாம் எப்படி போவோம் என்று சொல்லி இன்றைக்கு உறுதியாக கூறிவிட முடியாது என்றுதான் நான் நினைக்கிறேன். குறிப்பாக இன்று மார்ச் மாதம் 3ஆம் தேதி இந்த நிகழ்ச்சி